ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இயல் 6ல் இருக்கக்கூடிய கம்பராமாயண பகுதி தான் நம்ம பாடல் பகுதி தான் பார்க்குறோம். இந்த மனப்பாட பகுதியில் 2 பாடல்கள் இருக்கு. மொத்தம் 9 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பாடல்கள் நமக்கு மனப்பாட பகுதியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்பராமாயணத்தை எழுதிய ஆசிரியர் கம்பர் இல்லையா? இந்த கம்பர் நம்ம கம்பராமாயணத்தில் எழுதிய ஆசிரியர் கம்பர் மிக அழகாக இந்த கம்பராமாயணத்தை சந்த நயமிக்க நமக்கு இந்த பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ராமருடைய கதைகளை தான் இங்கே ராமாவதாரமாக இருந்தது. ராமாவதாரம் பெயரில் இருந்தது. ராமனுடைய வரலாறு, வாழ்க்கை பயணம் எல்லாமே ராமாவதாரம் அப்படின்ற பகுதியில் தான் இருந்தது. நமக்கு கம்பர் கம்பராமாயணம் என நமக்கு அப்படி ஒரு பெயரில் வழங்கி நமக்கு கொடுத்துருக்கிறார். இங்கே நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், பொய்கை மேகமெல்லாம் மத்தள மாதிரி நமக்கு அடிக்குது. மயில்கள் எல்லாம் ஆடிட்டுருக்கு. சோலைகள் எல்லாம் இருக்குது. தடாகம் இருக்குது. தடாகம்னா என்னது? நீர்நிலைகள். அந்த தடாகத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் இருக்குது. அந்த மலர்கள் விளக்கு இல்லையா? உள்ள நீர்நிலைகளில் தண்ணிக்குள்ள குளத்தில் விளக்கெல்லாம் அமைச்சிருப்பாங்க. நம்ம நிறைய சுற்றுலாக்களில் பார்த்துருப்போம், படங்களில் கூட பார்த்துருப்போம். அந்த மாதிரி நமக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை மையப்படுத்தி தான் சில பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார், கவிஞர் கொடுத்துருக்கிறார். அந்த கவிஞர் என்றாலே எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தையும் நம்ம நார்மலாக நம்ம பார்க்குறத விட, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குற கண்ணோட்டத்தை விட அவங்க பல மடங்கு ரசித்து அதை கலைநயத்தோடு என்ன பண்ணுவாங்க, நமக்கு அதை கொடுப்பாங்க. நமக்கு அதை பாடமாக கவிதைகளாக நமக்கு கொடுப்பாங்க. கவிஞர்களுடைய சிறப்பே அதுதான். கவிஞர்களில் மிகச்சிறந்த கவிஞராக கம்பர் இருக்கிறாரு. அதனால தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்பன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்றுக்குட்டி கூட அது கத்துறது கேட்கறதுக்கு கவி மாதிரியே இருக்குமா, அதாவது கவிதை மாதிரியே, பாடல் மாதிரி இருக்குமா அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இந்த கம்பனை பாரதியார் எப்படி புகழ்றார் அப்படின்னா, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல் பகுதி பார்த்தோம். மொத்தம் 9 பாடல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் முதல் பகுதி பார்த்தோம்னா பாலகாண்டம் ஆற்றுப்படலம் அப்படின்ற பகுதியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாடல் பாருங்க. தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புது மனச்சடங்கடோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கடோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயுதன்றே அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல எப்படின்னா சரகு ஆறு, சரையு ஆறு அப்படின்றது ஓடுது. இந்த சரையு ஆறு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், ஓகேவா? பூக்களுடைய மகரந்த துள்கள்லாம் சிந்தக்கூடிய சோலைகள், செண்பக காடு, பொய்கையில் அரும்புகள், அதாவது பூக்கள் எல்லாம் மலர்ந்து அந்த பொய்கையில் அப்படி வீழ்தான் நீர்வீழ்ச்சியில். புது மணல் தடாகங்கள், குறுக்கத்தி, கொடிவேலியுடைய தோட்டங்கள், நெல் வயல்கள், இப்படி எல்லாத்தையுமே டச் பண்ணி, எல்லாத்தையும் பரவி, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி, அது என்ன பண்ணுதா, ஃபில் பண்ணினா எல்லா பக்கமும் எல்லா நீர்நிலைகளையும் எல்லா பக்கமும் போய் இந்த சரையு ஆறு ஓடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாது சோலைகள், காடுகள், பொய்கைகள், தடாகம், செடி கொடி, நெல்வயல், இப்படி எல்லா இடங்களையும் போயிட்டு இந்த சரையு ஆறு வருது. இது எப்படி வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாய்ந்து வருகிறது. ஒரு உயிர் எப்படி இருக்கும்? ஒரு உடம்புல தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு உயிர் பல உடம்புல ஊடுருவி பாயும்னா என்னது? நம்ம இது நம்ம சில சினிமாக்களில் நம்ம பார்த்தோம்னா, ஜெயம் ரவிலாம் பார்த்தோம்னா, ஜெயம் ரவி அரவிந்த் சுவாமி நடித்த படங்களில் பார்த்தோம்னா, ஒரு உயிர் ஒரு கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு உயிர் பல உடம்புல பாயுதுன்னா அது எவ்வளவு ஸ்பீடாக பாயுது, அந்த அளவுக்கு இந்த ஆறு பாய்ந்து வருகிறது அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாலகாண்டம் நாட்டுப்படலம். இதில் பாருங்கள், நமக்கு அதாவது என்னென்னா, கொழு வீற்றிருக்கும் காட்சியை கலை நிகழ்வாக நடப்பது போன்று கம்பன் பாடுகிறார் அப்படின்னு பாடியிருக்காங்க. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கண் முழவினேங்க குவளை கண்வெளித்து நோக்க தெண்டிரி எழினி காட்ட தேம்பி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு மனப்பாட பகுதியாக வந்திருக்கு. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா,
அதாவது குளிர்ந்த சோலைகளில், குளிர்ந்த சோலைனா அதாவது ரொம்ப ட்ரை ஆகாமல் நீர்நிலைகளோட குளிர்ந்த காற்று தரக்கூடிய அளவுக்கு அங்கே நீர்வீழ்ச்சிகளும் இருக்குது. அப்போ தண்ணியும் இருக்குது இல்லையா, அந்த சோலைகளில் மயிலெலாம் என்ன பண்ணுதா, அழகுற ஆடுது. இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி அழகாக ஆட ஆரம்பிக்குது. தாமரை மலர்கள்லாம் நல்லா மலர ஆரம்பிச்சிருக்கு. விளக்குகள்லாம் அங்கே வந்து அந்த குளத்தில் இருக்குது. அந்த சூழ்ந்திருக்க மேகங்களெல்லாம் எப்படி இருக்கான், மத்தள ஒளி வந்து ஒலிக்கிற மாதிரி அப்படி சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. குவளை மலர்கள்லாம் அப்படியே கண் விழிச்சு பார்க்குற மாதிரி, அப்படியே மொட்டோடு அப்படி கண் விழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நீர்நிலைகள் எல்லாமே திரைச்சீலைகளாக அப்படின்னு விரிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இது எந்த இடத்துல இது காணப்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. மருதம் வீற்றிருக்குமாதோ, வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ அப்படின்னா அந்த வண்டுகள் எல்லாம் எப்படி இருக்குதா, மகரயாழின், அதாவது வண்டுகளுடைய ரீங்காரம் கேட்பதற்கு யாழ்களிலேயே, ஓகேவா, யாழ் இசையிலேயே மிகச்சிறந்த யாழ் இசை வந்து மகர யாழ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம கடந்த வருடங்களில் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டு இசைக்கருவிகள் அப்படின்னு படிக்கிறப்போ யாழ் வரும், அதில் மகர யாழ் வரும் உங்களுக்கு. அந்த மகர யாழ் தான் நல்ல ஒரு சிறந்த ஒரு யாழ் இசையை கொடுக்கக்கூடியது. அந்த ஒரு இசையை மாதிரி இந்த வண்டுகள் பாடுறது, அந்த கேட்பதற்கு அந்த ரீங்காரம் மகரையாளுடைய இசை மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு இருக்காங்க, எங்கே பார்ப்பதற்கு இந்த காட்சிகள் காணப்படுது அப்படின்னு கேட்டால் மருதம் நிலத்தில் காணப்படுது அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே 5 திணைகளில் வரக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் இருக்கு இல்லையா, இந்த மருதம் நிலத்தில் தான் இது எல்லாமே காணப்படுது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அடுத்த பாடல் பாருங்கள், பாலகாண்டம் நாட்டுப்படலத்தில் நமக்கு வரக்கூடிய பகுதி என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நாட்டுப்படலத்தில் நம்ம பார்க்கலாம். எங்கேயுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாட்டோட வளமையும் பெருமையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். கோசல நாட்டுடைய வந்து வளமையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம். வன்மை இல்லையோர் வறுமை இன்மை யாற்றின்மை இல்லையோர் செரு நரின்மையால் உண்மை இல்லை பொய் யுற இயலாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த பாடலுடைய அர்த்தம் அப்படி என்னன்னு கேட்டோம்னா, கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கே இடமில்லை அப்படின்றது தான். கொடை எங்கே கொடுப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடை கொடுப்பாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து புலவர்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தன்கிட்ட இருக்க செல்வங்களை கொடையாக கொடுப்பாங்க. அப்படி கொடை வந்து யாரு கொடுப்பா, அந்த ஊரில் வறுமை இருந்தாதான் இல்லையா, செல்வம் இல்லாமல் பசி பட்டினியால் இருந்தாதான் நம்ம வந்து கொடை கொடுப்பாங்க. அந்த ஊரில் கொடை அப்படின்றதுக்கே வார்த்தை இல்லை அப்படின்ற அதுக்கு வந்து அங்கே இடமே இல்லைன்னா அங்கே வந்து வறுமை கிடையாது. அந்த அளவுக்கு அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டு மக்களை மிகச்சிறப்பாக வளமையோடையும் செழிப்போடையும் பாதுகாத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி அந்த நாட்டை வந்து வழி நடத்திட்டு இருக்கார் அப்படின்றது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமையை காட்ட வாய்ப்பு கிடையாது. எதுக்காக வந்து உடல் வலிமையை காட்டுவாங்க, பகைவர்கள் வந்து தன்னுடைய நாட்டை வந்து அபகரிக்க வந்தா அந்த பகைவர்களை நம்ம விரட்டுறதுக்காக தன்னுடைய வீரர்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடல் வலிமையோடையும் அதோட போர் புரிவதற்கான எல்லா விதமான போர்களையும் கற்றுக்கொள்வாங்க. ஆனால் அவங்களுடைய உடல் வலிமையை காட்டுறதுக்கு இங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த நாடு ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப காவலோட என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நாட்டை வந்து வழிநடத்திட்டு வர்றாருன்றது தான் அர்த்தம் இல்லையா. அடுத்ததான் பொய்மொழி இயலாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை. அதே சாம்பிள் தான். பொய்மொழி இல்லாமையால் பொய் அப்படின்றதே அங்கே இல்லை. அப்படி பொய் இல்லைன்னா அங்கே என்ன கிடையாது, உண்மைக்கு அந்த இடத்துல அந்த இடத்துக்கு இடம் கிடையாது அப்படின்னு தானே அர்த்தம். பொய்ன்னு ஒன்று நடந்தாதான் அந்த பொய்யை நிரூபிக்கிறதுக்கு, பொய் தவறு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நம்ம சான்றுகள் எல்லாத்தையும் சாட்சிகள் எல்லாத்தையுமே திரட்டி இதுதான் உண்மை அப்படின்றத நம்ம எடுத்து கூறுவோம். ஆனால் அங்கே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. பொய்ன்றதே அங்கே கிடையாது அப்படின்றது தான் இதை சொல்றாங்க. பல வகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் எல்லா வகையான கேள்வி செல்வம்னா என்னன்னா ஒரு சரி தவறு அப்படின்னு ஆய்ந்து அறியக்கூடிய கல்வி ஞானம், அறிவு ஞானம், அதுதான் அறிவு உள்ளவங்க. அதோட வந்துட்டு எது தவறு எது சரி, எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது, ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்க, இது இவ்வளவு தூரத்துக்கு இது உண்மையான விஷயமா, நம்ப தகுந்ததா, இப்படி எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான சரியான பதில்களையும் தேடக்கூடிய அளவுக்கு அங்க அறிவு நிறைஞ்சிருக்குது. அப்படி அறிவு நிறைஞ்சிருக்கிறதுனால அங்கே அறியாமை கிடையாது. அங்கே வந்து ஒரு விஷயமும் தெரியாத ஒரு எப்படி சொல்கிறது,
எந்த விஷயமே தெரியாத அறிவு இல்லாதவங்க அங்கே யாருமே இல்லை அப்படின்றது தான் அந்த நாட்டுடைய பெருமை அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த நாடு எவ்வளவு மிகச்சிறப்பாக அந்த மன்னர் வந்து அந்த கோசல நாட்டை ஆண்டுட்டு வரார் அப்படின்றது தான் அந்த பாடலுடைய அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அயோத்திய காண்டம் கங்கை படலம். இந்த படலத்தில் ரொம்ப மிகச்சிறப்பாக சந்தனயத்தோட ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பகுதியில் கம்பர் வந்து மிக அழகாக ராமனுடைய மேனியை வந்து ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். எதையோ கம்பேர் பண்ணி அதை வர்ணிக்கும் பொழுது அதாலையும் என்ன பண்ண முடியல, அந்த நிறைவாக்க முடியல, அதை ஒப்பிட்டு சொல்ல முடியல. அப்போ அதை எப்படி தான் அதை ஃபீல் பண்ணுறது, அவருடைய அழகை வர்ணிக்கிறது அப்படின்றப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ ஐயோ என்பது ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தை, ஒரு வந்து நெகட்டிவான ஒரு வேர்டு இல்லையா? அந்த வார்த்தையை பயன்படுத்தி இங்கே வந்து பாசிட்டிவாக அதை ஃபில் பண்ணுறாரு, நிறைவாக்குறார். எப்படி நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவன் ரொம்ப அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, பக்காவாக இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதையும் மீறி அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அவன் எவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா அப்படின்றத நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஐயோ என்பதை இங்கே வந்துட்டு அந்த ஐயோவை அந்த ஃபுல் ஆகிடுது, அந்த அழகையே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபில் ஆக்கிடுறோம் இல்லையா? அதுதான் நம்ம இங்கே வந்துட்டு இங்கே ஐயோன்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாரு. அப்போது ஒரு ராமனுடைய மேனி எப்படி இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூ கலரை வந்துட்டு சொல்கிறாரு நம்ம மை ஊற்றுவோம் இல்லையா, பேனாவுக்கு ஊற்றக்கூடிய மை, அந்த மையும் ப்ளூ கலர் தான், ஊதா கலர் தான். மரகதம் என்பது பச்சை நிற கல் கொண்ட மரகதம். அந்த பச்சை நிறம் கொண்ட மரகதம் வந்து பார்ப்பதற்கு பச்சை நிறமாகவும் கொஞ்சமாக வந்துட்டு சிறிது ஊதா நிறந்த நிறமாகவும் தான் அது வந்து இருக்கும். அந்த மரகதத்தையும் எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வர்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கடலோட நிறமும் என்னது, ஊதா கலர் தான். கார் மேகத்தோட நிறமும் ஊதா கலர் தான். இப்படி எந்த ஊதா கலரில் தான் அவர் இருக்கிறார், இந்த ஊதாவா அந்த ஊதாவா எந்த ஊதானே தெரியலையே, அந்த அளவுக்கு இவ்வளவு அழகா இருக்கிறாரு, ஐயோ இவர் எப்படிப்பட்ட அழகுடையவர் அப்படின்றத மிக அழகாக இந்த பாடல்ல சொல்றாரு. இந்த பாடலை பார்க்கலாம் வாங்க. வெய்யோ நொலி தன்மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ வெனும் மிடை யாழொடு மிளை யானொடும் போனான். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். மிடை யாழொடு, இங்கே மிளை யானொடும் போனான். இந்த இடத்துல பிழை நிறைய மாணவர்கள் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கணும், ஓகேவா? மையோ மரகதமோ மரி கடலோ மலை முகிலோ, இப்படி தான் நம்ம வாசிக்கணும். மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாவள குடையான் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இப்படி தான் நம்ம வாசிக்கணும். வெய்யோ நொலி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வெனும் இடையானொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாவள குடையான். நல்லா அழகாக உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த பாடலுடைய பொருள் பாருங்க. பகலவன் வந்து எப்படி இருப்பாரு, பகலவன் வந்துன்னா யாரு, பகலவன்னா சூரியன். இந்த சூரியன் வந்து ராமனுடைய உடம்புல வந்து பட்டுட்டு அந்த ராமனுடைய அந்த நிறம் வந்துட்டு என்ன பண்ணுதான், பகலவனோட ஒளியை விட மிக ஷைனிங்காக மிக பளபளன்னு இருக்குதுன்னு இங்கே சொல்கிறாரு. அந்த சூரியனுடைய ஒளி வந்து ராமனுடைய ஒளியில் இல்லை, ராமனுடைய நீலமேனி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம வந்து எடுத்து சொல்கிறாரு. இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்குவனோடும் போனான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடையே இல்லை எனும்படி, இடையேனா ராமனுடைய இடையில, அதாவது இடுப்பில், இல்லை எனும்படி அது யார் இருக்காங்களா, நுண்ணிய இடையால். நுண்ணிய இடையால்னா, நுண்ணியனா வெரி வெரி டைனினா ரொம்ப சின்னது. அது இடையால்னா என்னது, மெல்லிய இடுப்பு, மெல்லிய இடையை கொண்டவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அந்த சீதை எப்படி இருக்கிறாரா, ராமனுடைய இடையில, அதாவது இடுப்பு பக்கத்தில் சீதை நிற்கிற மாதிரியே தெரியல, ஆனால் சீதை இருக்காங்க. அங்கே ரெண்டு உருவம் இருக்குது, ராமன் இருக்கிறாரு, சீதை இருக்கிறாரு. ஆனால் பார்ப்பதற்கு ராமன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, சீதை வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு மிக ஒல்லியாக, மிக அழகாக மெல்லிய இடையை கொண்டுட்டு அவங்க இருக்கிறாங்க. அந்த சீதையோடையும் தம்பி லக்குவனோடையும் போனாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனுடைய அந்த ராமனுடைய நிறம் பார்ப்பதற்கு மையோ இல்லை பச்சை நிற மரகதமோ இல்லை மறிக்கின்ற நீல கடலோ இல்லை கார்மேகமோ எதுனே தெரியலையே, ஐயோ இவன் வந்து ஒப்பற்ற அழியாத அழகு, ஓகேவா? இதனுடைய அழகை அழிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒப்பற்ற அழகை வந்து இவன் கொண்டிருக்கிறாரு, அப்படி கொண்டவன் ராமன் அப்படின்றது தான் அந்த பாடலுடைய அர்த்தம்.
இப்போ நாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேட நிறந்தில நென்றனை ஏசாரோ அப்படின்னு இருக்காங்க. மிக அழகா ஒரு வரிகள்லையுமே பாருங்களேன், அழகா அந்த வரிகள்லேயே அந்த நம்முடைய பொருள் வந்து தனித்தனியாகவே இந்த பாடல்களில் வந்து நமக்கு தெரியுது. ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ. ஓகே, இந்த கங்கையாற்றை கடந்து, அதாவது ஆழம் மிக்க கங்கையாற்றை கடந்து யாராவது போக முடியுமா? இந்த யாரு கடந்திவர், அப்ப யாரு பரதவர். பரதவர் வந்து போயிடுவாரா, அவரே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தேகம் வருது, ஒரு கேள்வி வருது அவருக்குள்ள. வேல நெடும்படை கண்டு, வேல நெடும்படைனா என்னது, யானை படையை கண்டு, ஓகே, யானைகள் கொண்ட சேனையை கண்டு, அந்த படையை, யானை படையை வச்சிருக்கக்கூடிய அந்த படையை கண்டு நான் பயந்து ஓடக்கூடிய ஒரு ஆளா, அப்படிப்பட்ட ஆளா நான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நடுங்கிடக்கூடிய வில்லாளோ நான் அப்படின்னு கேட்கிறாரு. தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ. தோழமைன்னு என்ன பண்ணிட்டாரு என்னைய, அந்த ராமர் வந்து நீ என்னுடைய தோழன் சொல்லிட்டாரு. அந்த சொல் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய சொல். அந்த சொல்ல நான் பெருசா எண்ணாம, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பெருசா மதிக்காம நான் அவங்கள கடந்து போக விட்டுட்டேனா, யார, பரதவரை, அந்த கங்கையாற்றில் நான் கடந்து போக விட்டுட்டேன்னா மக்கள் எல்லாம் என்னை எப்படி ஏசுவாங்களா? நீ உசுரோட இருக்கிறதுக்கு செத்துடலாமே, உன்னை ராமன் வந்து உன்னுடைய நண்பன் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட நண்பன் சொல்ற சொல் மிகப்பெரிய சொல், அது யாருக்குமே கிடைக்காத உள்ள சொல். உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்ச நீ இப்படி பண்ணலாமா, நீ பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை சொல்லுவாங்க இல்லையா, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், கடக்க விட மாட்டேன் அப்படின்றத மிக அழகாக ஒரு வரிகள்லையுமே சொல்லி இருக்கிறாரு. இப்போ நம்ம யுத்த காண்டத்தை பார்க்கலாம். கும்பகர்ணனுடைய வதைப்படலத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கும்பகர்ணனை வந்துட்டு எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா, கும்பகர்ணனுடைய பொய்யான வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. இனிமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போகுது. அந்த அழிய போகிற வாழ்க்கை அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றது தெரியாமல் இந்த கும்பகர்ணன் வந்து தூங்கிட்டு இருக்காரு, பயங்கரமாக உறங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த கும்பகர்ணன் யார் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்துட்டு அவர் தூங்குனா சீக்கிரமாகவே எழுப்ப முடியாது, அவர் தான் கும்பகர்ணன். நம்ம வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, கும்பகர்ணன் மாதிரி எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அவர் தான் அந்த கும்பகர்ணன். தூங்கிட்டார்னா அவர் அவ்வளவு சீக்கிரமாக அவரை எழுப்பிடவே முடியாது. ஆனால் அவரை வந்து எப்படி தட்டி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உறங்குகின்ற கும்பகண்ண உன் கண் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதுதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய பொருள் அர்த்தம் என்ன அப்படின்றத நமக்கு கீழே மிக அழகாக கொடுத்துருக்காங்க. உறங்குகின்ற கும்பகர்ணா, உங்களுடைய பொய்யான வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அழிய தொடங்கிருச்சு. அதை பார்ப்பதற்கு நீ எழுந்துடு, தூங்காத, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எழுப்புறாங்க. ஓகேவா? அப்படி அந்த எப்படி எழுப்புறாங்கன்னா, உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில். ஓகே, உலக்கையில் எப்படி உலக்கையை இடிக்கும்போது டங் டங் எழுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுப்பக்கூடிய ஓசையை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாடலில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஓசையில் தான் இந்த பாடலை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த காட்சியை பார்த்த பிறகு நீ யமனுடைய கையிலே நீ என்ன பண்ணலாம், நிம்மதியாக படுத்து நீ தூங்கலாம், அதனால் நீ இப்போ எழுந்திரு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த கம்பராமாயணத்துடைய பாடலுடைய 9 பாடல்களுடைய பொருள் வடிவமாகும். இந்த நூல்வெளியை நாம பார்த்தோம் அப்படின்னா, கம்பர் வந்துட்டு இந்த ராமனுடைய வரலாற்றை வந்து தமிழில் வந்து ராமாவதாரம் அப்படின்னு பெயர் வச்சு தான் இந்த ராமனுடைய கதைகள் வரலாற்று எல்லாத்தையுமே எழுதுறாரு. இது கம்பராமாயணம் என நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கம்பர் வந்துட்டு ராமாவதாரம் தான் பெயரிடுறாரு, நமக்கு கம்பராமாயணம் சொல்லி நமக்கு கொடுத்து இதில் வந்து 6 காண்டங்களை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பராமாயண பாடல்கள் ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கும், நான் ஒரு பாடல்களையுமே சந்தம்னு சொல்லி சொன்னேன். லாஸ்ட் சாப்டர்லையுமே சந்தம்னா நான் என்னன்றதையும் நான் சொன்னேன். சந்தம்னா நல்ல ஓசை, இசை பாடுறது. அந்த நம்ம வாசிக்கும் பொழுதே அது தானாகவே ஒரு வாய்க்குள்ளையும் நம்ம மெட்டெடுத்து பாடுற மாதிரியே ஆயிடும். அந்த மாதிரி ஈஸியா பாடக்கூடிய பாடல்கள் தான் சந்தநயம் மிக்கவை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த கவிதைகள் எல்லாமே பாடப்பெற்றிருக்கு. இவர் கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். நான் சொல்லியாச்சு. கம்பன் வீட்டுக்கு கட்டுத்தறியும்னா என்னது, கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டி கூட என்ன பண்ணுமா, அது குரல் கொடுக்கறது, அம்மா அம்மான்னு கத்துறது, கவி பாடுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார், கம்பன் வந்து கவி பாடுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இவர் சோழ நாட்டு திருவள்ளந்தூரை சார்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இவர் யாரால் ஆதரிக்க பெற்றார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் இவர் ஆதரிக்க பெற்றார் அப்படின்னு இருக்காங்க. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர கம்பன் என்று புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை 70 முதலிய நூல்களை இயற்றியவர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடப்பகுதி ரொம்ப உங்களுக்கு புரிகிற வகையில் ரொம்ப எளிமையாக நான் எடுத்திருப்பேன் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த மனப்பாட பாடல்களை வந்துட்டு உங்களுக்கு பாட்டோட ஈஸியாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாடி பழகி மனப்பாடம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.